திருவண்ணாமலையில் விநாயகர் தேரை தொடர்ந்து முருகர் தேர் இழுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், முழுமையான விவரங்கள். கட்டாயமாக லாவண்யா, நினைத்தாலே முக்கிய தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தீப திருவிழா 7ஆம் நாளன்று இன்று காலை அதிகாலை அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மலர் அலங்காரம் செய்யப்பட்டு காலை 7 மணி அளவில் பஞ்ச அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், விநாயகர் உள்ளிட்டோர் அந்த தனித்தனி தேரில் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து 7 மணி அளவில் விநாயகர் தேரானது வடம் பிடிக்கப்பட்டு மாட வீதியில் வலம் வந்து தற்போது நிலை அடைந்தது. அதனைத் தொடர்ந்து முருகர் தேரானது தற்பொழுது திருவுடல் வீதி வழியாக பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த தேரோட்டத்தை ஒட்டி திருவண்ணாமலை நகர் முழுவதும் பக்தர்கள் வெள்ளத்தால் குவிந்து வருகின்றனர். அதே போன்று காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் கிட்டத்தட்ட 6000 போலீசார் இந்த ஆண்டு பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல மாட வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அனுமதியின்றி அன்னதானம் வழங்கக்கூடாது என்றும் பலத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை முழுவதும் சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் தற்போது குவிந்து வருகிறார்கள். நாம் அண்ணாமலையார் என்ற மகாரதமானது தற்போது 1 மணி அளவில் தொடங்கும் என தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அந்த தேரினை லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுப்பார்கள். முருகர் தேரானது திருவுடல் வீதி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர் நிலை அடைந்தவுடன் 3வது தேராக அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன் தேர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுப்பார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சதீஷ். நம சிவாய ஓம் நம சிவாய.